திருக்கோவிலூரில் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை கட்டுமான பணிகளை விரைந்து முடித்து திறந்திட கோரி கம்யூனிஸ்ட் கட்சி மாநாடு கோரிக்கை. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் திருக்கோவிலூர் நகர குழுவின் 8வது மாநாடு அரசு மருத்துவமனை சாலையில் உள்ள தனியார் மண்டபம் ஒன்றில் நடைபெற்றது. நகரச் செயலாளர் PH கிப்ஸ் தலைமை வகித்தார். துணை செயலாளர் அருண்குமார் வரவேற்புரையாற்றினார். மாநாட்டு கொடியை முன்னாள் மாவட்ட செயலாளர் AV சரவணன் ஏற்றி வைத்து பேசினார். முன்னாள் நகரச் செயலாளர் PHK பசீர் அகமது துவக்க உரையாற்றினார். மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர்கள் கலிய பெருமாள், வளர்மதி, ரவி, திருக்கோவிலூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் அஞ்சாமணி உள்ளிட்டோர் வாழ்த்தி பேசினர். நிறைவாக மாவட்ட செயலாளர் ராமசாமி பேசினார். திருக்கோவிலூர் உலகளந்த பெருமாள் கோயில் தெப்பக்குளத்திற்கு பெரிய ஏரியிலிருந்து தண்ணீர் வரும் பழைய பாதாள கால்வாயை செப்பனிடவும், நகரில் உழவர் சந்தையை அமைக்கவும், சாலையோர வியாபாரிகளுக்கென தனியாக வணிக வளாகம் அமைக்கவும், பழுதடைந்த காந்தி நூற்றாண்டு மண்டபத்தை அகற்றிவிட்டு புதிய வணிக வளாகம் அமைக்கும் பணியை விரைவுபடுத்தவும் கோரி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பின்னர் புதிய நிர்வாகிகள் தேர்வு நடைபெற்றது. நகரச் செயலாளராக PH கிப்ஸ், நகர துணைச் செயலாளராக அருண்குமார், பொருளாளராக ஆஜிம் ஆகியோரும் 11 பேர் கொண்ட புதிய நகர குழுவும் ஏகமனதாக தேர்வு செய்யப்பட்டது. முடிவில் அருண் நன்றி கூறினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் செய்தியாளர் வி. ஜெயசங்கர். மக்களுடைய பணத்தை வங்கியிலே கடன் வாங்கி திருப்பி செலுத்தக்கூடிய தொழிலாளருக்கு வழங்க வேண்டிய கடமை பொறுப்பு இந்த மேனேஜருக்கு கொடுக்க வேண்டும் சொல்வதற்கு யார் இந்த உரிமை அவர் கொடுத்தது? அதாவது அருண் குறிப்பிட்டாங்க. நான் இந்த பொறுத்து தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன். எந்த ஒரு தொழிலாளிக்கும் வங்கியிலே கடன் கொடுக்க மாட்டேன் சொல்வதற்கு இந்த மாதவன மேனேஜர் மாதவனுக்கு தெளிவான உரிமை இல்லை. ஆகவே தயவு செய்து நீங்க வந்திருக்கிற தொழிலாளர்கள் கேட்டுக்கொள்ளக்கூடிய தலைமை தொடர் இங்கே வந்திருக்கிற அருணர்கள் அடிக்கடி சொல்லுவார். தொடர்ந்து அவர் நம்முடைய தொழிலாளர்களை உதாசனம் செய்கிறார், அலட்சியப்படுத்துகிறார், ஏராளமான சூழ்நிலை கேட்கிறார்.